ஸோ இப்போது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய கலோரிமெட்ரி. ஸோ அந்த இதை பார்க்க போகிறோம். ஸோ கலோரிமெட்ரி அப்படின்றது என்ன அப்படின்னா ஹீட் எனர்ஜி எவ்வளோ அப்சர்வ் ஆகுது இல்லை லாஸ் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது என்னது கலோரிமெட்ரி. ஸோ அப்போ the measurement of amount of heat released or absorbed by the thermodynamic system during heating process. ஹீட்டிங் ப்ராசஸ் அப்போ உங்களுக்கு எவ்வளோ ஹீட் எனர்ஜி ரிலீஸ் ஆகுது இல்லை அப்சர்வ் ஆகுதுன்னு சொல்கிறது என்னது கலோரிமெட்ரி. ஸோ அப்படின்னா இதை எப்படி நம்ம மெஷர் பண்ணுறது, அதுக்குன்னு ஒரு டிவைஸ் இருக்கணும். ஸோ அந்த டிவைஸோட பேர் தான் கலோரிமீட்டர். ஸோ அதுதான் என்ன பண்ண போகிறோன்னா எவ்வளோ ஹீட் லாஸ் ஆகுது இல்லைன்னா கெயின் ஆகுது அப்படின்றத சொல்ல போகுது. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு க்ளோஸ்டு கண்டெய்னர், ஸோ வேக்யூம் மாதிரி வச்சுக்கோங்களேன், இல்லைனா ஒரு ஐசோலேட்டட் கண்டெய்னர்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த கண்டெய்னருக்குள்ளே ஏர் இன்சுலேஷன்ஸ் இருக்கணும். ஸோ அதுக்குள்ளே உங்களோட கலோரிமீட்டர் கப்பை வச்சுருப்பாங்க. ஸோ அந்த கப்புக்குள்ளே தான் நம்மளுடைய வாட்டர் ஃபில் பண்ணியிருப்போம். ஸோ ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும் அந்த வாட்டர் வந்து. அதுக்குள்ளே நம்ம ஹீட் பண்ண போகிற உங்களுடைய எந்த சப்ஸ்டன்ஸுக்கு உங்களுடைய ஹீட் எனர்ஜி கெயின் ஆகுதோ லாஸ் ஆகுதோன்னு கண்டுபிடிக்க போகிறீங்களோ அந்த ஆப்ஜெக்டை அதுக்குள்ளே போடணும். ஸோ அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி விடுறதுக்குள்ளே ஸ்டிரர் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. டெம்பரேச்சர் வேரியேஷன் பார்க்குறதுக்கு தெர்மோமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் உங்களுடைய ஃபைனல் செட்டப். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஹை டெம்பரேச்சரில் இருக்கிற சாம்பிளை கன்சிடர் பண்ணணும். அதாவது உங்களுடைய ஸ்டோன் கூட வச்சுக்கோங்களேன், அதை நல்லா ஹீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அது வந்து T1 அப்படின்ற டெம்பரேச்சரில் இருக்குது. அதை கொண்டு போய் அந்த கலோரிமீட்டர் கப்புக்குள்ளே இருக்கிற வாட்டரில் ட்ராப் பண்ணிடணும். ஸோ அப்போது ரூம் டெம்பரேச்சரில் இருக்க வாட்டருக்குள்ளே நம்மளுடைய ஹாட்டாக இருக்கிற அந்த ஹீட் பண்ண ஸ்டோனை போட்டு வைக்கிறோம். அப்போ ஸ்டோனோட டெம்பரேச்சர் என்ன ஆகும், ஹை டெம்பரேச்சரில் இருக்க ஸ்டோனு அப்படியேவும் கொஞ்சம் கொஞ்சமாக ரூம் டெம்பரேச்சருக்கு வர்றதுக்காக அதோட ஹீட் எனர்ஜியை ஃபுல்லாக லாஸ் பண்ணும். ஒரு சர்டன் டைமில் என்ன ஆயிரும், சாம்பிள் அதாவது அந்த ஸ்டோனும் உங்களுடைய வாட்டரும் ஒரே டெம்பரேச்சருக்கு வந்துடும். ஸோ அதுதான் ஃபைனல் டெம்பரேச்சர். அப்போது ஹாட் சாம்பிளில் ஹீட் லாஸ் ஆகுது, அதே இது கோல்டு வாட்டரில் ஹீட்டு கெயின் ஆகுது. ஸோ இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ அப்போ ஹீட் லாஸ் ஆகிறது எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா M1S1 TF - T1 இதுதான் ஹீட் லாஸ். அதே இது ஹீட் கெயின் வந்து M2S2 × TF - T2 இதுதான் ஹீட் கெயின். ஸோ அந்த S1 S2 அப்படின்றது உங்களுடைய சாம்பிள் அண்ட் வாட்டரோட ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு, ஒரு இதில் ஹீட் லாஸ் ஆகுதுன்னா அது இன்னொரு இதில் ஹீட் கெயினாக போகும் அப்படின்னு. ஸோ அப்போ ரெண்டும் ஆப்போசிட் சைனில் போட்டு இண்டிகேட் பண்ணி காட்டும். அப்போ ஹீட் கெயின் ஈக்குவல் டு மைனஸ் ஹீட் லாஸ். அப்போ Q கெயின் ஈக்குவல் டு மைனஸ் Q லாஸ். மேலே ஆல்ரெடி ஃபார்ம்லாம் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அந்த ரெண்டு ஃபார்ம்லாமே இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அந்த TF - T2 இருக்கும், இன்னொரு சைடு TF - T1 இருக்கும். ஸோ அந்த வெளியே இருக்க அந்த MS டேர்மை உள்ளே மல்டிப்ளை பண்ணி ஈக்குவேஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிடணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா TF டேர்ம் ஃபுல்லாக ஒன் சைட் கொண்டு வந்துடும். ஸோ அப்போ TF டேர்ம்ஸ் ஃபுல்லாக ஒன் சைடு வந்துருச்சு அப்படின்னா என்ன ஆகும், உங்களுக்கு TF × M1S1 + M2S2 ஈக்குவல் டு M1S1 T1 + M2S2 T2 அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் TF தான் நமக்கு தேவை, ஃபைனல் டெம்பரேச்சர். நம்மளோட சாம்பிள் அண்ட் உங்களுடைய வாட்டர் சேர்ந்து ஃபைனல் டெம்பரேச்சருக்கு வந்திருக்கும்ல, ஸோ அந்த ஈக்லிபிரியம் டெம்பரேச்சர் தான் TF. ஸோ அப்போ அதோடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், இந்த உங்களுடைய ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க ஈக்குவேஷன் டிவைடட் பை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற ஈக்குவேஷன். அப்போ ஃபைனல் எக்ஸ்பிரஷன் பார்த்திங்க அப்படின்னா TF = M1S1 T1 + M2S2 T2 டிவைடட் பை M1S1 + M2S2. ஸோ இதுதான் உங்களுடைய ஃபைனல் டெம்பரேச்சர் ஆஃப் தி மிக்சர். ஸோ அப்போ கலோரிமீட்டர் யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ஒரு ஆப்ஜெக்டில் எவ்வளோ ஹீட் லாஸ் ஆர் கெயின் ஆக போகுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு அது ஹெல்ப் பண்ணுது.